இந்த கதையில் ஒரு அமைதியான பசுமை நிறைந்த காட்டில் முயலும் ஆமையும் மீண்டும் சந்திக்கின்றன. முன்பு நடந்த போட்டியை நினைத்து பார்த்து இந்த முறை இருவரும் புதுமையாக நடக்க முடிவு செய்கின்றன. முயல் வேகம்தான் எல்லாம் அல்ல என்று புரிந்து கொண்டு கவனமாக ஓடத் தொடங்குகிறது. ஆமை மெதுவாக இருந்தாலும் மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு ஒரு படியாக முன்னேறுகிறது. பாதையில் பூக்கள், பறவைகள், மரங்கள் எல்லாம் இருவரையும் ஊக்கப்படுத்துவது போல தோன்றுகிறது. முயல் நடுவில் நின்று சோம்பல் செய்யாமல் தொடர்ந்து ஓடுகிறது. ஆமை சோர்வை மறந்து நம்பிக்கையோடு நடக்கிறது. போட்டி முடிவுக்கு வரும்போது யார் முதலில் வந்தார்கள் என்பதை விட இருவரும் கற்றுக்கொண்ட பாடமே முக்கியமாகிறது. இந்த புதிய போட்டி வேகம் இருந்தாலும் பொறுமை வேண்டும் என்றும், மெதுவாக இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்றும் அழகாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உண்டு. அதை நம்பிக்கையோடு நடந்தால் பயணம் இனிமையாக இருக்கும்.